நீங்கள் பட்ட துன்பங்கள் எல்லாம் தீரப்போகுது. உங்கள் மனசு அப்படியே ஒரு சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாக போகுது. இவ்வளோ நாள் ஒரு மாதிரி ஒரு தயக்கத்தோடு அணுகிட்டு இருந்தீங்கன்னா இப்போ தில்லா அந்த காரியத்தை நீங்கள் செஞ்சு முடிப்பீங்க. அதுவும் பாக்கியஸ்தானத்தில் குரு அனைத்து விதமான பாக்கியங்களும் உங்களுக்கு கொடுப்பாருங்க. சிந்தனையில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும். நீங்கள் கண்ட கனவுகள் எல்லாம் பலிதமாகக்கூடிய அமைப்பு. அது 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்குறாருங்க. பண வரவுங்கிறது கம்பல்சரி இருக்குங்க. கடன் பிரச்சனை படிப்படியாக தீரும். நமசிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வர, குரு சாட்சாத் பரம்பிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கீதா ராம்குமார். 2025க்கான புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இந்த 2025 பார்த்தீங்கன்னா ஒரு முழுமையான கலவையான பலன் தான் ஒவ்வொரு ராசிகளுக்கும் கொடுக்க போகுதுங்க. ஏன் அப்படின்னா வருட கோள்களான 4 கிரக பெயர்ச்சிகள் இந்த வருஷம் இந்த 2025 இருக்குங்க. அதனால எல்லா ராசிகளுக்குமே ஒரு கலவையான பலனாக தான் இருக்க போகுது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த ஜனவரி மாதம் 1ஆம் தேதி புதன்கிழமை பிறக்குதுங்க. மார்கழி மாதம் 17ஆம் தேதி. இதுல வருடத்துல முதலாக வரக்கூடிய பயிற்சி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சனி பயிற்சிங்க. இது 29/3/2025 அதாவது மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பயிற்சி நடைபெறுதுங்க. இந்த சனி கும்ப ராசியிலிருந்து மேச ராசிக்கு போறாருங்க. அடுத்து குரு பயிற்சி. இது 14/5/2025 மே மாதம் 14ஆம் தேதி உங்களுக்கு புதன்கிழமை குரு பயிற்சி ஆகிறாருங்க. குருவானவர் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு போறாருங்க. அடுத்து ராகுகேது பயிற்சி 18/5/2025 அன்னைக்கு ராகுகேது பயிற்சி. ராகுவானவர் மீனத்திலிருந்து கும்பத்துக்கு ரிவர்ஸ்ல வர்றாருங்க. அதே மாதிரி கேது பகவான் கன்னி ராசியிலேருந்து சிம்ம ராசிக்கு போறாருங்க. இதுதான் இந்த வருடத்துல மிக முக்கியமான கிரக பயிற்சிகளுக்கான காலங்க. இப்ப இந்த வருடம் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வரிசையா பார்ப்போம். துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த 2025 புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க. துலாம் ராசிக்காரங்களுக்கு அதிபதி சுக்கிர பகவானுங்க. துலாம் ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒரு இளமையாக இருக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்குங்க. வாழ்க்கையை அனுபவிச்சு வாழணும்னு நினைப்பாங்க. நிறைய துலாம் ராசிக்காரங்க பாருங்க கலைத்துறைகள்ல ஆர்வமா இருப்பாங்கங்க. இவ்வளவு சிறப்பான இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா குரு பகவான் 8ஆம் இடத்துல இருந்து வருடத்தோட பிற்பகுதியில 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்துக்கு போறாங்க. இது ஒரு சூப்பரான அமைப்புங்க. ராகுவை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்துக்கு போறாருங்க. அடுத்து கேது பகவான் 12ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்கு போறாரு. அடுத்து சனி பகவானை பொறுத்த வரைக்கும் 5ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்துக்கு போறாங்க. இந்த துலாம் ராசிக்காரங்க கடந்த 1.5 வருஷமாகவே ஏகப்பட்ட பிரச்சனைங்க. பண பிரச்சனை, குடும்பத்துல பிரச்சனை, நம்ம எது பேசினாலும் தப்பா முடியுது. இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனையை இந்த துலாம் ராசிக்காரங்க அனுபவிச்சுட்டு இருந்திருப்பாங்க. நம்ம எந்த ஒரு வார்த்தைகளெல்லாம் கேட்கக்கூடாது அப்படின்னு நம்ம வாழ்க்கையில கேட்கக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தோமோ அந்த மாதிரி வார்த்தைகளெல்லாம் நிறைய துலாம் ராசிக்காரங்க கேட்டிருப்பாங்க. ஆனா இப்ப அதுக்கான ஒரு விடிவு காலம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. நீங்க பட்ட துன்பங்கள் எல்லாம் தீரப்போகுது. உங்க மனசு அப்படியே ஒரு சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாக போகுது. குடும்பத்துல எல்லாருமே ஒரு அந்யோன்யமா சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு சூழல். வீடு வாங்குறதுக்கு, வாகனங்கள் வாங்குறதுக்கு, அதே மாதிரி மீடியா துறையில இருக்கிறவங்க நாங்கள் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணவங்க அதுக்கான பலன் எனக்கு கிடைக்கலன்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு இப்போ ரொம்பவே சூப்பராக இருக்க போகுதுங்க. அதே மாதிரி வெளிநாட்டு பயணங்கள் போகிறதுக்கும், வெளிநாட்டில் கிரீன் கார்டு வாங்குறதுக்கு, சிட்டிசன்ஷிப் வாங்குறதுக்கு எல்லாம் இந்த காலம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. உங்களோட கடன் தொல்லை பார்த்தீங்கன்னா படிப்படியாக நீங்கிறதுக்கான ஒரு அற்புதமான சூழலுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் இவ்வளோ நாள் ஒரு மாதிரி ஒரு தயக்கத்தோடு அணுகிட்டு இருந்தீங்கன்னா இப்போ தில்லா அந்த காரியத்தை நீங்கள் செஞ்சு முடிப்பீங்க. அதே மாதிரி கடன் வாங்கக்கூடிய சூழல் ஒரு சிலருக்கு வரும். ஆனால் பழைய கடனை தீர்க்கறதுக்கான ஒரு சூழலும் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. வீடு வாங்குறது, வீடை எக்ஸ்டெண்ட் பண்ணுறது, அந்த மாதிரியான சூழலும் உங்களுக்கு இருக்குங்க. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா குரு உங்களுக்கு எப்படி இருக்கார் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். குரு 8ஆம் இடத்துல இருந்து சில தொல்லைகள் உங்களுக்கு இருந்துகிட்டு தாங்க இருந்துச்சு. அதாவது கெட்டவன் கெட்டடில் கிட்டடும் ராஜயோகம்லாம் சொல்லியிருப்பாங்க. ஆனால் இருந்தாலும் உங்களுக்கு இந்த ஒரு வருஷ காலத்தை பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பெருசாக ரிசல்ட் எதுவும் இருந்திருக்காது. இருந்தாலும் இப்போ 9ஆம் இடத்துல உங்களுக்கு குரு வர்றது, அங்கே 9ஆம் இடத்துலேருந்து 1, 3, 5 இந்த இடங்களில் குரு பார்க்குறதும் ஒரு நல்ல விஷயங்க.
அதுவும் பாக்கியஸ்தானத்துல குரு அனைத்து விதமான பாக்கியங்களும் உங்களுக்கு கொடுப்பாருங்க. சுபகாரியங்கள் எல்லாம் நல்லபடியா நடக்கும். நிறைய வெளிநாடு பயணம் போயிட்டு வருவீங்க. ஆராய்ச்சி கல்வி ரொம்ப சூப்பரா இருக்குங்க. தந்தை வழி உறவால் உங்களுக்கு நன்மை. அப்பா மூலியமா பண வரவு, அப்பா சொத்துக்கள் வர வேண்டியது இருந்தா அது வரத்துக்கான யோகம் எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்குங்க. அடுத்து உங்கள் ராசியை குரு பார்க்கறனால மனசு தெளிவாகுங்க. சிந்தனையில ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும். நீங்க வந்து கண்ட கனவுகள் எல்லாம் பலிதமாகக்கூடிய அமைப்பு. அது 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்குறாருங்க. நீங்க செய்யக்கூடிய முயற்சிகள் இவ்வளவு நாள்ல வந்து ஒரு இடைஞ்சல் இருந்துச்சுங்க, நான் எது செஞ்சாலும் எது முயற்சி பண்ணாலும் அது நடக்கவே மாட்டேங்குதுன்னு கவலைப்பட்டு இருந்தீங்கன்னா அந்த முயற்சிகள் இப்போ உங்களுக்கு பலிதமாகி வாழ்க்கையில அடுத்த ஸ்டெப்பை நோக்கி நீங்க போவீங்க. அதே மாதிரி 3ஆம் இடம் இளைய சகோதரருக்கான ஸ்தானம். இளைய சகோதரருக்கும் உங்களுக்கும் ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அது வந்து இப்போ நீங்கக்கூடிய இடமா இருக்குங்க. 3ஆம் இடம் நிறைய சிறிய பயணங்களை குறிக்கக்கூடிய இடங்க. நிறைய வந்து சிறு பயணங்கள் போவீங்க. அந்த பயணங்கள் மூலியமாக உங்களுக்கு நன்மை அப்படிங்கிறது சூப்பராக இருக்குங்க. 3ஆம் இடம் கம்யூனிகேஷனுக்கான ஸ்தானம். கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கும் மீடியாவில் இருக்கவங்க, சோஷியல் மீடியாவில் இருக்கவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் ரொம்பவே சூப்பராக இருக்க போகுதுங்க. அடுத்து 5ஆம் இடத்தை பொறுத்த வரைக்கும் குருவோட பார்வைப்படுதுங்க. அதாவது 9ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. அப்போ கட்டாயம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது. உங்களோட குழந்தைங்க வளர்ந்த குழந்தைகளாக இருந்தாங்க, அவங்க வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க. குலதெய்வத்தோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வருங்க. நிறைய பேர் வந்து லவ் பண்ணிட்டு இருக்கவங்க 3 வருஷமா 4 வருஷமா பேரண்ட்ஸ் ஒத்துக்கல, இப்போ உங்களை புரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து திருமணத்துக்காக ஒத்துக்கிறதுக்கான சூழல் நல்லா இருக்குங்க. அரசியல்வாதிகளுக்கு நல்லா இருக்கு. ராகுவும் இந்த இடத்த பார்க்குறனால பெண் தெய்வ வழிபாடு பண்ணுறதும் நிறைய பேர் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகளும், அது உங்களோட குழந்தைகள் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 5ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்துக்கு வர்றாருங்க. இது வந்து ஒரு நன்மையான அமைப்பு தாங்க. அங்கே இருந்து உங்களுக்கு 8, 12, 3 இந்த இடங்களை பார்க்குறாரு. ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட்லாம் கிடைக்குங்க. கொஞ்சம் அலைச்சல் அதிகரிக்கும். ஆனால் அந்த அலைச்சல் மூலியமாக உங்களுக்கு பண வரவுங்கிறது கம்பல்சரி இருக்குங்க. கடன் பிரச்சனை படிப்படியாக தீரும். உடல் ஆரோக்கியத்தில் ஒரு மேம்பாடு இருக்குங்க. சனி 8ஆம் இடத்தை பார்க்குறனால இன்சூரன்ஸ் மூலியமாக பண வரவு கிடைக்குங்க. புதுசாக இன்சூரன்ஸ், அது குறிப்பாக ஹெல்த் இன்சூரன்ஸ், மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறதுலாம் ரொம்பவே நல்லது. திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வருங்க. 8ஆம் இடம் உயில் சொத்தை குறிக்கக்கூடிய இடங்க. வந்து பாட்ட சொத்து வரணுங்க. உயில் சம்மந்தப்பட்ட எனக்கு வந்து சாதகமாக இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த சூழல் உயில் சொத்து மூலியமாக உங்களுக்கு சொத்துக்கள் வரதுக்கான வாய்ப்புகள் அற்புதமாக இருக்குது. அடுத்து சனி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. 12ஆம் இடத்தை சனி பார்க்குறது உங்களுக்கு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கம் வரல அப்படிங்கிறவங்களும், நிறைய விரைய செலவு வந்துட்டுருக்கு அப்படின்னு கவலைப்பட்டுறவங்களுக்கும் இப்போ விரைய செலவு சனியோட பார்வை 12ஆம் இடத்துல வந்து படனால குறைய போகுதுங்க. அதே மாதிரி இரவு நேர பயணங்களை நீங்கள் தவிர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. முடிஞ்ச வரைக்கும் இரவு நேர பயணத்தை தவிர்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை நைட் டைமில் யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்து 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தை வந்து உங்களுக்கு சனி பகவான் பார்க்குறாருங்க. குரு பகவானும் பார்க்குறாரு. சனி பகவான் முயற்சியை தாமதப்படுத்தினாலும் 3ஆம் இடத்துல குருவோட பார்வைப்படுறதுனால உங்களோட முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகுங்க. 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் கேது இருக்காருங்க. ஆன்மீக துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக இருக்குங்க. பணவரவு நல்லா வரும். மூத்த சகோதரருக்கும் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அதுவும் தீர்றதுக்கான காலகட்டமாக இந்த வருடம் உங்களுக்கு இருக்க போகுது. இன்னும் இந்த வருடத்தை எளிமையாக வந்து சூப்பராக மாற்றிக்கணும் அப்படின்னா சைன கோலத்தில் இருக்கிற பெருமாள் வழிபாடும் சமயபுரத்தம்மன் வழிபாடும் உளுந்து தானம் பண்ணுறதும் ரொம்பவே நல்லதுங்க. இந்த துலாம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் சென்ற வருடத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த வருடம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே பொதுவான பலன்கள் தாங்க. உங்கள் ஜாதகத்தில் ராகு எங்கே இருக்காரு, கேது எங்கே இருக்காரு, சனி எங்கே இருக்காரு, குரு எங்கே இருக்காருன்னு பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குதுன்னு பார்த்துட்டு உங்களுக்கு இந்த வருடங்கள் நீங்கள் ஏதாவது முக்கிய முடிவுகள் எடுக்கணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களோட ஜாதகத்தை ஃபுல்லாக டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கான ப்ரெடிக்ஷன்ஸை சொல்கிறேங்க. அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.